கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். யாவே ராக சீரிஸோட டே 7க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இந்த நல்ல மேய்ப்பன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிடலாமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரையும் துதிக்கிறோம் அப்பா. யாவே ராகா உமக்கு நன்றி. நல்ல மேய்ப்பனா எங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் அற்புதமாக எங்களை நடத்துகிறீரே, அதற்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கேட்கிற இந்த வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். இந்த நாளில் இந்த மேய்ப்பன் நமக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவர் நல்ல ஒரு கவுன்சிலராக இருக்கிறார், நல்ல ஆலோசனை தரும் மேய்ப்பராக இருக்கிறார். வச்சு பாருங்கள், இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவுன்சிலர்ஸை தேடி போகிறாங்க. ஒரு நல்ல எஜுகேஷன், அதுக்கு ஃபர்தராக என்ன படிக்கணும் அப்படின்னா ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க, எஜுகேஷ்னல் சம்மந்தப்பட்ட கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு. அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்னஸ்க்கு தேவையான கவுன்சிலிங்காக போகிறாங்க. அதே போல் இப்போ நான் ரொம்ப குழப்பமாக இருக்கிறேன், என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, ரிலேஷனுக்குள்ளால் என் ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃப்க்கும் ப்ராப்ளம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுன்னா அதுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் போகிறாங்க. அப்போ நல்ல ஆலோசனை எல்லா கேட்டகரி பீப்புளுக்கும் தேவையாக இருக்குது, சின்ன பிள்ளைங்களுக்கும் தேவையாக இருக்குது. என்னோடய பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கவுன்சிலர் தனியாக இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ், குட்டி பிள்ளைங்களுக்கும் இஷ்யூஸ் நிறைய இருக்கும்ல, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி அவங்கள சரிப்படுத்துறது. ஸோ கவுன்சிலிங் எல்லா கேட்டகரிஸ்க்கும், சின்ன பிள்ளைங்களுக்கும் தேவை, பெரியவங்களுக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது நல் ஆலோசனை. சாதாரண ஆலோசனையில் நல்ல ஆலோசனை. இப்போ உலகம் நிறைய ஆலோசனைகள் நமக்கு தந்தாலும் அதெல்லாம் நல்ல ஆலோசனையாக இருக்குமா அப்படின்னா தெரியல. அநேக நேரத்தில் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். குழப்பங்களை பெருசுப்படுத்துகிற ஆலோசனைகளும் இருக்கலாம். நல்ல ஆலோசனை பண்ணுறேன்னு ஒருத்தர்கிட்ட போய் இவர் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லிடுவார் அப்படின்னு கேட்போம். அந்த ஆலோசனை குடும்பத்தில் இன்னும் குழப்பத்தை ஜாஸ்தி பண்ணிடும். இப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம அனுபவப்பட்டிருக்கிறோம் இல்லையா வாழ்க்கையில். இப்போ நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறவர் அல்ல, நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். நல்ல ஆலோசனை அப்படின்னா அவர் ஒன்று சொன்னால் அதை நம்ம கேட்டு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே மாறுகிற ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம், இது போய் செய்யணுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நீங்கள் கவனித்து செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையே மாறுறதா இருக்கும். இப்படி தாங்க ஒரு தடவை தாவீதுக்கு விரோதமாக, தாவீது அப்போ தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு முழுவதுக்கும் ராஜாவாக இருக்கிறாரு. நான் சொல்கிற இந்த சம்பவம் சாமுவேல் 5வது அதிகாரத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது பெலிஸ்தியர்கள் பெரிய எதிரி, இஸ்ரவேலுக்கு எப்போவுமே ஒரு பெரிய எதிரி அப்படின்னா பயப்படக்கூடிய எனிமின்னா இந்த பெலிஸ்தியன்ஸ் தான். இவங்க யுத்தத்துக்கு வராங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆண்டவர் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு. இந்த நல்ல ஆலோசனைன்னு அது லேட்டராக தான் நமக்கு புரியுதே தவிர அந்த டைமில் கேட்கும்போது இதெல்லாம் ஒரு ஆலோசனையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவர் என்ன ஆலோசனை சொல்கிறாருன்னா, நீ உனக்கு வெற்றி கிடைக்கும், ஆனால் ஒரு விஷயம், நீ இந்த மல்பெரி ட்ரீக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கணும். அந்த மல்பெரி ட்ரீக்கு மேலே காற்றோட ஒரு இறைச்சல் வரும் பாரு, அதுவரை யூ ஹாவ் டு வெயிட். அங்கே உட்காந்து வெயிட் பண்ணணும். அதுக்கு பிறகு நீ எழும்பி புறப்பட்டுன்னா பெலிஸ்தியன்ஸ் எல்லாம் உனக்கு முன்னாடி ஒரு பெரிய பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி உடைந்து சிதறி போகிறது போல் உடைந்து சிதறி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். முதல்ல கேட்கும்போது இது ஃபன்னாக இருக்குல்ல, ஒரு பெரிய ராஜா மல்பெரி ட்ரீக்கு கீழே போய் உட்காந்துருக்கிறதா சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த தாவீது ஆண்டவருடைய ஆலோசனை நல்ல ஆலோசனை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் ஜாலியாக போய் மல்பெரி கீழே உட்காந்துட்டாரு. மற்றவங்க என்ன நினைக்க போகிறாங்க, இவங்க என்ன நினைக்க போகிறாங்க, ஐயோ நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்ம போய் ராஜாவை பயந்து போய் உட்காந்துருக்குறோன்னு நினைக்கிறாங்களோ, அப்படியெல்லாம் அவர் யோசிக்கவில்லை. ஏன்னா என்னை படைத்த ஆண்டவர் என்னை இதுவரை வழி நடத்தி கொண்டு வந்தவர். ஆடு மேய்க்கிறவனா இருந்த என்ன அரசனாக்குன ஆண்டவர் இதுவரை என் வாழ்க்கையில் நல்ல ஆலோசனை தான் சொல்லியிருக்கிறார், இனியும் நல்ல ஆலோசனை தான் சொல்லுவார் அப்படிங்கிற திட நம்பிக்கை அவருக்கு இருந்ததுனால அவர் அந்த ஆலோசனையை கேட்டு அதை ஃபாலோ பண்ணார். அப்படி ஃபாலோ பண்ண போது அவருடைய லைஃப்பில் அற்புதமான மாற்றம் வந்ததை நம்ம பார்க்க முடியும். பெலிஸ்தியன்ஸ் அதுக்கு பிறகு இவரை பார்த்தே பயந்து அப்புறம் வரல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான வெற்றிகளை தாவீதுக்கு கிடைக்க காரணம் அந்த ஆண்டவருடைய நல்ல ஆலோசனை கேட்டதுனால. நம்ம லைஃப்பில் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்குறதுக்கு நம்ம காத்திருக்கணுங்க. காத்திருக்காம அப்படியே நமக்கு எல்லாம் இப்போ ஒரு ஃபாஸ்ட்டான வேர்ல்டு இல்லை, எதை எடுத்தாலும் நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஃபுட் எடுத்தால் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், எல்லாமே ஃபாஸ்ட்டாக கிடச்சிடணும்னு நினைக்கிறோம். ஆண்டவருடைய ஆலோசனையும் ஃபாஸ்ட்டாக கிடச்சிடணும்னு நினச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு தெரியாது. காத்திருக்கும் பொழுது தான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும், அவர் நம்மோடு பேசுகிறதை உணர முடியும், நாம் அவரோட கனெக்ட் ஆக முடியும். ஸோ நம்ம வாழ்க்கையில் 24 மணி நேரமும் டெய்லி இருக்குங்க.
ஒரு நாள் 1 மணி நேரமோ, இன்னொரு நாள் 20 மணி நேரமோ இல்லை. எவ்ரிடே வி ஆர் ஹேவிங் 24 ஹவர்ஸ். அப்போ இந்த 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம்னு நினச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் ப்ரேயரை வச்சுட்டு கடன்னு அந்த ஒரு கடைக்காரர்கிட்ட லிஸ்ட்டு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்படி இல்லை. காத்திருக்கிறதுனா அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு அமைதியாக பொறுமையாக உங்களோட காரியத்தெல்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக அவர் என்ன பேசுகிறான்னு கேட்டு பாருங்களேன். அந்த நேரத்தில் தான் அந்த நல்ல ஆலோசனைகளே ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்களோட இடைபடுறதை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை பண்ணி பாருங்களேன். உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் வரும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். பிஸ்னஸ் எல்லாம் பற்றி ஆண்டவருக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது பெரிய முட்டாள்தனம். அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. எல்லா விதமான காரியங்களிலும் அவர் ஆலோசனை சொல்ல முடியும். ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்களுக்கு ஆலோசனை கொடுத்தவர் நம்முடைய தேவன். பெரிய பெரிய கணித மேதைகளுக்கு ஆலோசனை கொடுத்தவர் நம்முடைய தேவன். ஞானம் அவரிடத்திலிருந்து புறப்படுகிறது. ஞானத்தில் சம்பூர்ணமான ஞானத்தை உடையவர். ஸோ உங்களுக்கு என்ன விதமான ஆலோசனை தேவையோ அதை அவர் உங்களுக்கு தர ரெடியாக இருக்கிறார். யோவான் 10:4 சொல்லுகிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை, அவன் என்று சொல்லப்படுகிறது நல்ல மேய்ப்பன், தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாய் நடந்து போகிறார். ஆமாங்க, நம்ம ஆண்டவர் பின்ன எங்கேயோ நீ போ அப்படின்னு விடுறதில்ல, முன்னாடி போய் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். நாம் அவருக்கு பின்னாடி போகிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அவர் அங்கே போகிறார், நம்ம இன்னொரு பாதையில் போனோன்னா அந்த நல்ல ஆலோசனை புரிந்து கொள்ள முடியாது. பிஸி 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோன்னா நல்ல ஆலோசனைகளை கேட்க முடியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தம்பித்து நின்று விடுவோம். அதனால தான் உலகம் முழுவதும் இப்போ பொருளாதாரத்துக்கு குறைவில்லை, எல்லாத்துக்குமே நன்மையாக இருந்தாலும் வளர்ச்சி அடைந்த நாடுகளில் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது. காரணம் நல்ல ஆலோசனையை சொல்கிறதுக்கு யாரும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி நிற்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அப்படி இல்லைங்க. நல்ல ஆலோசனை சொல்லி நம்மை அழகாய் நடத்துகிற ஒரு அன்பு தேவன் இருக்கிறார். அவருடைய நல்ல ஆலோசனையை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு சரிப்படுத்துறதுக்கு விட்டு கொடுப்போம். அவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எங்களை அற்புதமாக நடத்துகிற உங்களுடைய கிருபைக்காய் நன்றி. நல்ல கவுன்சிலராக எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் என்ன கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆலோசனை பெற்று ஒவ்வொரு நாளையும் நடத்துகிற அனுபவத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்கப்பா. சிலர் அதை இழந்துட்டாங்க. Let them receive it again, Lord, in Jesus' name. அதை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா, இயேசுவின் நாமத்தில். மறுபடியும் அந்த நல்ல ஆலோசனை பெறுகிற அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நன்றி. கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்துங்க. முன்பாய் சென்று நடத்துங்க ராஜா. நீ நடத்துகிறதை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. நமக்கு ஒரு நல்ல கவுன்சிலர் இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. நல்ல ஆலோசனை தருகிற நல்ல மேய்ப்பர் நம்ம கூட இருக்கிற அவருடைய ஆலோசனை கேட்டு நாம் நடப்போங்க. God bless you all.